துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே, திருத்துவ தேவனே, மோரில் ஒருவராக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஐயா, எங்களை காண்கின்ற தேவன், காக்கின்ற தேவன், பாதுகாக்கிற தேவன், அன்புக்கு அகலமில்லை உயரமில்லை, கிருபை மேலானது ராஜா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த பாடலும் வார்த்தையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தகப்பனே. எதிராக எழும்புகிற தீய சக்தி இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி முடிவேன். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். வாரும் போதகரே, உம்மைத்தான் நேசிப்பேன், இரக்கம் உள்ளவரே, உயிரோடு கலந்தவரே. வாரும் போதகரே, உம்மைத்தான் நேசிப்பேன், இரக்கம் உள்ளவரே, உயிரோடு கலந்தவரே. நிகரே இல்லாத தேவனீரே, இதயத்தின் தீபமானீரே, நேசிக்கிறே என் இயேசுவே, உன் சமூகம் என்றோ நாடுவே. நிகரே இல்லாத தேவனீரே, இதயத்தின் தீபமானீரே, நேசிக்கிறே என் இயேசுவே, உன் சமூகம் என்றோ நாடுவே. வாரும் போதகரே, உம்மைத்தான் நேசிப்பேன், இரக்கம் உள்ளவரே, உயிரோடு கலந்தவரே. கிருபையாய் வாக்கு எனக்கு தந்தீர், பிழைக்க எனக்கு ஜீவன் தந்தீர், உமக்காய் உழைக்கும் பலன் தந்தீர், உயிருள்ள என் நேசரே. கிருபையாய் வாக்கு எனக்கு தந்தீர், பிழைக்க எனக்கு ஜீவன் தந்தீர், உமக்காய் உழைக்கும் பலன் தந்தீர், உயிருள்ள என் நேசரே. வாரும் போதகரே, உம்மைத்தான் நேசிப்பேன், இரக்கம் உள்ளவரே, உயிரோடு கலந்தவரே. செடியாய் நீர் இருக்க, கொடியாய் அடியை படர்ந்திடுவேன், கிருபை எனக்கு தாருமையா என் அன்பு நேசரே. கொடியாய் செடியாய் நீ இருக்க, ஆமென், கொடியாய் அடியை படர்ந்திடுவேன், கிருபை எனக்கு தாருமையா என் அன்பு நேசரே. வாரும் போதகரே, உம்மைத்தான் நேசிப்பேன், இரக்கம் உள்ளவரே, என் உயிரோடு கலந்தவரே. ஹல்லேலூயா. அன்பான தேவனையா நீர், அருமையான இரட்சகரையா நீர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீங்கள் செடியாகவும் நாங்கள் கொடியாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் படர்ந்து என் ஏசப்பா நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தணும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இன்றைக்கு வேதாம் புத்தகத்தில், சங்கீத புத்தகத்தில் 76வது அதிகாரத்தை நாம் வாசித்து தியானிப்போம். அதில் ஆண்டவர் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறியணும். கர்த்தர் பயங்கரமான தேவன். நம்ம ஏசப்பா எப்படிப்பட்ட தேவன், பயங்கரமான தேவன் அப்படின்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 76ல் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. முதல் ஒரு 7 வசனம் வாசிக்கிறேன். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர். யார் அவர் அறிந்திருக்கிறார்களோ
அவங்க தான் அவரை என்ன செய்வாங்க? துதிப்பாங்க. இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. யார் யார் ஊழியக்காரலாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு ஆயுதமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பாவுடைய நாமம்தான். என் நாமத்திலே நீ எதை கேட்டாலும் செய். அப்போ ஜெபிக்கும் போது கூட யார் நாமத்தில் கேட்குறோம்? ஏசப்பா நாமத்தில் தான் கேட்குறோம். அப்போது யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேல் அவர் நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரம், சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. எங்கே இருக்குதா? சாலேமில் அவருடைய கூடாரம், சியோனில் அவருடைய வாசஸ்தலம். அவர் தங்கியிருக்கிற இடமே நமக்குள்ளே தான். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? சாலேமாகவும் சியோனாகவும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே இருந்து, எங்கே இருந்து? நமக்குள்ளே இருந்து வில்லி நம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். விடுதலை இல்லாமல் இருக்கிறவங்க, கட்டில் இருக்கிறவங்க, சிறையிருப்பில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, அல்லேலூயா, இவங்க எல்லாரையும் விடுதலை ஆக்கணும்னா ஊழியக்காரங்கிட்ட வந்தால் தான் நடக்குது. ஏன்னா அந்த ஊழியக்காரங்க எதை அறிந்திருக்கிறான்னா அவருடைய நாமத்தையும் அவரை துதிக்கிற துதியும் சரியான முறையில் செய்து வருகிறபடினால கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்துருக்கார்? வல்லமையை தந்திருக்கிறார். தாவீதை பார்த்து ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். அப்போது நாம் அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவளாக இருக்கும்போது நம்மகிட்ட வல்லமை இருக்குது. அப்போ நமக்குள்ளே அவர் தங்கியிருக்கிறபடினாலே அங்கே இருந்து, அந்த 3வது வசனம் சொல்லுது பாருங்க, அங்கே இருந்து வில்லி நம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். அப்போது சமாதானம் கிடைக்கணும்னு சொன்னால் நாம் ஒன்று யாராக இருக்கணும்? ஊழியக்காரனாக இருக்கணும். இல்லை ஊழியக்காரங்கிட்ட போய் நம்முடைய குறைகளை சொல்லி அவங்ககிட்ட ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அங்கேருந்து தான் அவர் என்ன செய்கிறாராம்? வில்லி நம்புகளையும் கேடகத்தையும் ஈட்டியும் முறித்து போடுகிறார் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. 4வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, மகத்துவம் உள்ளவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மகத்துவம் உள்ள தேவன். அல்லேலூயா. மகத்துவம்னா என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் தான் நமக்கு எல்லாமே நடக்குது. அவர் இல்லைன்னா இல்லை. ஏசப்பா இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த சமாதானத்தையும் நம்ம அனுபவிக்கவே முடியாது. அவர் இருக்கணும், அதான் மகத்துவம். அது இருந்தால் தான் முடியும். ஒரு பதார்த்தத்தை செய்கிறோன்னு சொன்னால் அதில் குறிப்பிட்டு ஒரு பொருளை போடலைன்னா அந்த பதார்த்தத்துக்கு உண்டான அந்த மகத்துவமே கிடைக்காது. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை மகத்துவமாக இருக்கவே இருக்காது. சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. குடும்பத்தில் பிரிவினை இருக்கும், வியாதி இருக்கும், ஏண்டா பொருந்தோன்னு நினைக்க தோணும். இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னா அவருடைய மகத்துவம், அவருடைய நாமம். அந்த நாமம் நமக்குள்ளே தரித்திருக்கும் போது அவர் மகத்துவம் உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றது, மகத்துவம் உள்ளவரே, கொள்ளை உள்ள பர்வதங்களை பார்க்கலும் நீர் பிரகாசம் உள்ளவர். நம்ம வாழ்க்கைக்கு ஒளியே அவர் தான், வெளிச்சமே அவர் தான். கொள்ளை உள்ள பர்வதம் அப்படின்னு சொன்னால் மலைக்கு மேலே உச்சி, அதான் மலை உச்சியில் போனால் அதுக்கு நிழல் கொடுக்கறது வழியே இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே எதுவுமே பெரிய பில்டிங்கோ எதுவுமே தடை இல்லை. அப்போ சூரிய வெளிச்சம் எப்படி விழும்? அந்த உச்சியில் நேராக விழும் பாருங்க. அந்த வெளிச்சத்தை காட்டிலும் அவர் சொல்றத பாருங்க, கொள்ளை உள்ள பருவங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். அதை பார்க்கிலும் சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் நம் ஏசப்பா எப்படிப்பட்டவர்? பிரகாசம் உள்ளவர். வாழ்க்கையில் வெளிச்சம் எப்படின்னா, ஏசப்பா யார் வாழ்க்கையில் இருக்கிறாரோ, யாரை இரட்சகராய் அவர் யார் அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் தான் என்ன இருக்கும்? வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும். பிரியமானவர்கள், அல்லேலூயா. இந்த 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிற பாருங்க. தைரிய நெஞ்சம் உள்ளவர்களாம் கொள்ளையிடப்பட்டு நித்திரை அடைந்து அசந்தார்கள். வல்லமுள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிட்டுன்னு 5வது வசனம் சொல்லுது. அப்போ ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற எதுவும் அவனை உயர்த்த முடியாது. அவனுக்கு தைரியம் இருக்குது. நான் பாருங்க, அது ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகுது? தைரியம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வல்லமை இருக்குது, அவனுக்கு நிறைய மனுஷனுடைய ஒத்தாசை இருக்குது. எல்லாம் இருந்தும் ஒன்றும் உதவாமலே போயிட்டான். அல்லேலூயா. போயிட்டு யாக்கோபின் தேவனே
உமது கண்டிதத்தினால ரதங்கள குதிரைகள் உறங்கி விழுந்தது. யார் யார் பணத்தையும் பதவியும் பட்டத்தையும் எல்லாத்தையும் நம்பி அல்லேலூயா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம், உறங்கி விழும்படியாய் செய்வார். ஒன்றும் உங்களுக்கு உதவாமலே போயிடும். ஆனால் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் இருக்குது பாருங்க, அதை போல பாக்கியம் பெற்ற ஜனம் யாருமே கிடையாது. இப்போ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலாவது யாரை வைக்கணும்னா ஏசப்பாவை தான் நீங்கள் வைக்கணும். நம்ம குடும்பத்துக்கு தலைவரே அவர் தான், வேறு யாரும் தலைவர் கிடையாது. ஏசப்பா தலைமை தாங்கி நடத்தினார்னா அந்த குடும்பம் பிரகாசமாக இருக்கும், மகத்துவமாக இருக்கும், எல்லா கண்களுக்கு சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக இருக்கும். அடுத்தது பாருங்க, நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? யுத்தம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாராம்? கோபத்தில் பண்ணுவாராம். உச்ச கோபத்தில் பிசாசுக்கிட்ட அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக, எனக்காக, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்காக. நீங்கள் சும்மா இருங்கள், நான் யுத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னா சும்மா இருங்கன்னா என்ன அர்த்தம்? அவரே சார்ந்து இருக்கணும். அதான் சும்மா இருக்கிறதுனா. அல்லேலூயா. நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். 4 பேருக்கு ஏசப்பாவுடைய நாமத்தை அவர் இருக்கிறனால தான் என் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தணும். யூதாவிலே தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலிலே அவருடைய நாமம் பெரியது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்காக யுத்தம் எப்படி பண்ணுவாராம்? பயங்கரமான கோபத்தில் பண்ணுவாராம். அவர் முன்னாடி நிற்க யாரால முடியாது. நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவள் யார் ரட்சிக்கும் தேவர்கள் எழுந்திருந்த போது, அதில் 8-10 வரைக்கும் வாசிக்கிறோம் பாருங்க. நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவள் யாவரை ரட்சிக்கவும். நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவர் தான், நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர் தான், நமக்கு செக்யூரிட்டி அவர் தான், ஏற்ற துணையே அவர் தான், அனுகூலமான துணையே அவர் தான். அல்லேலூயா. நமக்காக நியாயம் விசாரிப்பாராம். நியாயம் விசாரிக்க பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் அவரையே நம்பியிருக்கிறவர்கள் யாவருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாவரையும் ரட்சிக்கவும் தேவர்கள் எழுந்திர போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணீர். பூமி பயந்து அமர்ந்தது. பூமியில் இருக்கிற மக்கள் பயந்து அமர்ந்து போவாங்க. நமக்கு எதிராக யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமம் நம்மளை பாதுகாக்கும். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக அவர் என்ன செய்யறார்? பக்கத்திலே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. வாக்கியம் பெற்ற ஜனம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். மனுஷனுடைய கோபம் ஒரு மகிமை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீ அடக்குவீர். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நிற்கும்போது யாருடைய கோபம் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. மிஞ்சி கோபப்பட்டாங்கன்னு வச்சுங்க, ஒரு செகண்டில் அடக்கி போட்டுருவார். எறும்பு நசுக்கிறாம நசுக்கி போட்டுருவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அப்போ அவருடைய ஹைட் எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. உயரம், அதான் மகத்துவமுள்ள தேவன். பூமியிலே அவர் எப்படி உயர்ந்த பர்வதமான கண்மலையான கிறிஸ்து. அவர் கால் கீழ் நம்ம இருக்கிறோம், பூமி அவருக்கு பாதபடி. நம்மளை எப்படி நசுக்குவார்னா எறும்பு நசுக்கிறாம நசுக்கிடுவார் நம்முடைய சத்துருக்களை. அல்லேலூயா. ஆபத்தினால என்னை நோக்கி கூப்பிடு, யாரையும் நம்பி போகாத, முழங்கால் போடு, முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, கண்ணீரோட அந்நிய பாஷையில் என்னோடு கூட பேசு, உடைய காரியங்களை வெளிப்படுத்து. நான் என்ன பண்ணுவேன்? உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உன் சத்துருக்களை நசுக்கி போட்டுருவேன்ற. அல்லேலூயா. பூமி பயந்து அமர்ந்ததான். அதுக்கு அடுத்தது பாருங்க, 11வது வசனம் வந்து, பொருத்தனை பண்ணி அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு. அவர் எப்படிப்பட்ட தேவன்? பயங்கரமான தேவன். அவருக்கு காணிக்கை கொண்டு வர கடவுள். ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? பொருத்தனை செலுத்தணும். நிறைய பேர் பாருங்க, மற்ற மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பொருத்தனை இல்லாமல் கோயிலுக்கே போக மாட்டாங்க. பொருத்தனையே செய்யாமல் சபைக்கு வர்ற ஆளுங்கன்னா சபைக்கு வர்ற கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவம் இல்லை. அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. கோயிலுக்கு போகிற கிறிஸ்தவெல்லாம் பொருத்தனை பண்ணிட்டு தான் போகிறான்.
நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், பொங்கல் காய்ச்சி ஊற்றுறேன், கூழ் காய்ச்சி ஊற்றுறேன், ஏதோ ஒன்று சொல்லிட்டு மொட்டை அடிச்சுக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் பொருத்தனை பண்ணிட்டு போகிறாங்க. பொருத்தனையே இல்லாமல் வர்றவங்க யாருன்னா ஆவிக்குரிய சபைக்கு வர்றவங்க தான். ஆண்டவர் சொல்கிற ஆவிக்குரிய சபையில் தான் நீ எதை செலுத்தணும்? பொருத்தனையை செலுத்தணும். அல்லேலூயா. பொருத்தனை செலுத்தி அது பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வாருங்கள். காணிக்கை பெட்டி பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாராம். அமர்ந்திருந்து காணிக்கை போடுகிறது அவர் பார்க்கிறாராம். கொடுங்கள், அப்போது கொடுக்கப்படும், அழுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவேன்றார். அப்போ அப்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் பிரபுக்களின் ஆவி அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமானவர். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற மகத்துவம் உள்ள தேவனே, நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். பூமியின் ராஜாக்களை நீ அடக்குகிற தேவனாக இருக்கிறீர். எல்லா ராஜாக்களுக்கும் நீ உயர்ந்தவராக இருக்கிறீர், பயங்கரமானவராக இருக்கிறீர். உன்னுடைய சமூகத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்கயா, இனி ஜெபத்தில் உமது நாமத்தில் எதை கேட்டாலும் நீ செய்வீர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கட்டும், விடுதலை ஆகட்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.